டேட்டா மைனிங்னா என்னன்னு ஈஸியா தெரிஞ்சுக்கணுமா? எக்ஸாம்ஸ்ல நல்லா ஸ்கோர் பண்ணுமா? ஈஸியா படிக்கணும்னு நினைக்கிறீங்களா? அப்ப இந்த வீடியோ உங்களுக்காக தான். வீடியோவ ஃபுல்லா பாருங்க. இந்த வீடியோல நான் ETL, OLAPன்ற டேட்டா மைனிங் கான்செப்ட்ஸ் எல்லாத்தையுமே தமிழ்ல ஈஸியா உங்களுக்கு சொல்லிக் குடுக்குறேன். வெல்கம் பேக் டு அவர் சேனல் மேனேஜ்மெண்ட் ஸ்டடீஸ் இன் தமிழ். வீடியோக்குள்ள போலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் டேட்டா மைனிங் அப்படின்னா என்னன்னு பார்த்துடலாம். இப்போ டேட்டா மைனிங் அப்படின்ற கான்செப்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்கிட்ட இருக்க லார்ஜ் வால்யூம் ஆஃப் டேட்டால இருந்து ஒரு பர்ட்டிகுலர் பேட்டர்னையோ இல்ல ஒரு பர்ட்டிகுலர் ட்ரெண்டையோ மட்டும் வெளியே எடுக்கிறேன், இல்ல எனக்கு தேவைப்படுற பர்ட்டிகுலர் இன்ஃபர்மேஷனை மட்டும் வெளியே எடுக்கிறேன் அப்படின்னா அதை தான் டேட்டா மைனிங் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதாவது என்கிட்ட இருக்க நிறைய விஷயத்துல இருந்து ஒரு சின்ன விஷயத்த பிக் பண்ணி எடுக்கிறது. இதுதான் வந்து டேட்டா மைனிங் கான்செப்ட்ஸ். இந்த டேட்டா மைனிங்கை மோஸ்ட்லி 3 டெக்னிக் வச்சு தான் பண்ணுவாங்க. என்னென்ன டெக்னிக்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஸ்டாட்டிஸ்டிக்கல், அதாவது மேத்தமேட்டிக்கல் டெக்னிக்ஸ், நெக்ஸ்ட் மெஷின் லேர்னிங் டெக்னிக்ஸ் அண்ட் AI டெக்னிக்ஸ். இந்த 3 டெக்னிக்ஸ் வச்சு தான் நம்ம டேட்டால இருந்து லார்ஜ் வால்யூம் ஆஃப் டேட்டால இருந்து டேட்டா மைனிங் ப்ராசஸை எடுப்போம். ஓகேயா? இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ நான் வந்து ஒரு வைப்ஸ் கம்பெனி வச்சிருக்கேன், பேபி வைப்ஸ் கம்பெனி வச்சிருக்கேன். அதை அமேசான்ல சேல்ஸ் பண்ண போறேன். இதுதான் என்னோட கான்செப்ட். இப்போ அமேசான்ல இருக்க மொத்த டேட்டால இருந்து நான் என்ன டேட்டா மைன் பண்ணி எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க? நீங்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நான் இங்க ஆன்சரை சொல்றேன். ரெண்டும் மிங்கிள் ஆகுதான்னு பாருங்க. இப்போ டேட்டா மைனிங்ல நான் என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அமேசான்ல போயிட்டு பையர்ஸ், அமேசான்ல பையர்ஸ் இருப்பாங்கல்ல, அந்த பையர்ஸ் லிஸ்ட்ல போயிட்டு எத்தனை பேர் டயப்பர்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாமா? ஏன்னா டயப்பர் வாங்கினதுல இருந்து 75% ஆஃப் த பீப்புள் வில் டெஃபினெட்லி பை த வைப்ஸ் டுகெதர். ஏன்னா டயப்பர் யூஸ் பண்றவங்க ஆப்வியஸா வெளியே போறவங்களா தான் இருப்பாங்க. பேரண்ட்ஸ் வெளியே டிராவல் கூட்டு போறவங்க ஆர் எல்ஸ் வீட்ல யூஸ் பண்றாங்க அப்படின்னாலும் பேபி வைப்ஸையும் அவங்க யூஸ் பண்றதுக்கு 75% சான்ஸ் இருக்கு இல்லையா? ஸோ ஹியர் ஐ ஆம் கெட்டிங் த யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன் ஃப்ரம் திஸ் லார்ஜ் வால்யூம் டேட்டால இருந்து எனக்கு தேவைப்படுற யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷனை நான் வெளியே எடுக்கிறேன். ஸோ இதை நான் வந்து டேட்டா மைனிங்ட்டு சொல்றேன். நெக்ஸ்ட் ஸ்டெப்ஸ் இன் டேட்டா மைனிங், KDD ப்ராசஸ் சொல்லுவோம். KDDனா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நாலேஜ் டிஸ்கவர் இன் டேட்டா பேஸ் அப்படின்னு சொல்றதுதான் KDD அப்படின்னு சொல்லுவோம். டேட்டா மைனிங்க்கு இன்னொரு வேர்டு கூட நம்ம சொல்லலாம். இதுல மொத்தம் வந்து 7 ஸ்டெப்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் டேட்டா கிளென்சிங். கிளென்சிங்னா என்ன அப்படின்றது என்னன்னா, எனக்கு தேவையானதை வச்சுட்டு தேவையில்லாத விஷயத்த வெளியே தள்ளுறது. அதாவது நம்ம ஃபேஸ்க்கு கிளென்சர் யூஸ் பண்ணுவோம் இல்லையா? கிளென்சர்னா என்ன? முகத்துல இருக்க அழுக்க மட்டும் வெளியே எடுத்து அனுப்பும். பட் ஆயில் அப்படியே இருக்கும். இதுதான் கிளென்சரோட வேலை. அதே மாதிரி தான் இங்க ரிமூவிங் நாய்ஸா இருக்கலாம் வீடியோல இருந்து, இல்ல டூப்ளிகேட் டேட்டா, இல்ல மிஸ்ஸிங் வேல்யூ, ஏதோ ஒரு விஷயத்த எனக்கு தேவைப்படுறத வச்சுக்கிட்டு தேவையில்லாத வெளியே அனுப்புறத கிளென்சிங் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். நெக்ஸ்ட் டேட்டா இன்டகிரேஷன், கம்பைனிங் டேட்டா ஃப்ரம் மல்டிபிள் சோர்சஸ். நிறைய சோர்சஸ்ல இருந்து எடுக்கிறது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு கிளைண்ட் நம்பர் ஒன்று கொடுப்பாங்க. அதாவது பேஷண்ட் நம்பர். அந்த பேஷண்ட் நம்பரை போட்டோம்னாலே நம்ம என்னென்ன பில் கட்டியிருக்கோம், நம்ம லேப் ரிப்போர்ட்ஸ் எப்போ வந்திருக்கு, எப்போ பிளட் டெஸ்ட் கொடுத்துருக்கோம், நமக்கு என்னென்ன டெஸ்ட் எழுதி கொடுத்துருக்காங்க அப்படின்ற வரைக்கும் எல்லா டேட்டாவும் இருக்கும் இல்லையா? இதுதான் டேட்டா இன்டகிரேஷன். லேப்ல இருந்தும் வாங்கி வச்சிருப்பாங்க, பேஷண்ட் சைடு அவங்க கான்டாக்ட் நம்பர், அவங்களோட டீடைல்ஸையும் வாங்கி வச்சிருப்பாங்க, டாக்டர் கிட்ட இருந்து அவங்களோட பிரிஸ்கிரிப்ஷனையும் வாங்கி வச்சுட்டு அந்த பர்டிகுலர் நம்பர் கீழே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறாங்க இல்லையா? இதுதான் டேட்டா இன்டகிரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். நெக்ஸ்ட் டேட்டா செலக்ஷன். டேட்டா இந்த இன்டகிரேட் பண்ணதுக்கு அப்புறம் எனக்கு என்ன தேவையோ அந்த செட் ஆஃப் டேட்டால இருந்து எடுக்கணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் மொத்தமே பேங்க்ல இருந்து வச்சுப்போமே. இப்போ நான் ஃபர்ஸ்ட் சொன்ன எக்ஸாம்பிள்லாம் வந்து அப்படியே இந்த ஸ்டெப் மொத்தமா பேங்க் எக்ஸாம்பிள் சொல்றேன், ஞாபகம் வச்சுக்கோங்க. டேட்டா கிளீனிங் அப்படின்றது என்னன்னா, எனக்கு தேவைப்படுற வேல்யூஸ் மட்டும் கரெக்டா ஒரு கஸ்டமர்ஸை பத்தி எடுத்துக்கணும். லைக் வந்து நேமு, ஏஜ், ஜெண்டர், டேட் ஆஃப் பர்த், இன்கம், இந்த மாதிரியான வேல்யூஸ், அவங்க பாஸ்டா என்ன இன்கம், என்ன லோன் எடுத்திருக்காங்க, அதை எப்படி ரீபே பண்ணியிருக்காங்க, அவங்களோட வேல்யூ, கிரெடிட் வேல்யூ எப்படி இருக்கு, கிரெடிட் கார்டு வச்சிருக்காங்களா, டெபிட் கார்டு வச்சிருக்காங்களா, அவங்க மந்த்லி எக்ஸ்பென்சஸ் ரிப்போர்ட் என்ன இருக்கு, இது எல்லாத்தையும் தேவைப்படுறத மட்டும். இப்ப எக்ஸ்பென்ஸ் ரிப்போர்ட் என்ன ஆயிருக்கும்னா, ஒரு ஒரு தடவை அமௌண்ட் போயிருக்கும், இன்னொரு தடவை வந்து அது வந்து டிரான்சாக்ஷன் ஃபெயில் ஆயிருக்கும். ஸோ அந்த டிரான்சாக்ஷன் ஃபெயில்டு எரரை எடுத்துட்டு பாஸ் ஆன அமௌண்ட்டை மட்டும், ரெஃபரன்ஸை மட்டும் நோட் பண்ணி வச்சுக்கிறது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் டேட்டா கிளென்சிங்ல பண்ணுவோம். டேட்டா இன்டகிரேஷன் அப்படின்றது என்னென்ன பண்ணுவோம்னா, ஏடிஎம்ல வித்ட்ராவல் பண்றாங்கன்னா ஏடிஎம்மோட டேட்டா எடுக்கிறது, மொபைல் பேங்கிங்ல, ஜிபேல இந்த மாதிரி எல்லா டிரான்சாக்ஷனையும் எடுத்து அவங்களோட ஸ்பெண்டிங் லிஸ்ட்ல போடுறது டேட்டா இன்டகிரேஷன். டேட்டா செலக்ஷன் அப்படின்றது என்னன்னா, இப்போ எக்ஸாம்பிள் அந்த கஸ்டமர் வந்து லோன் வாங்க போறாங்க அப்படின்னா, பேசிக்கா என்னென்ன லோன் வாங்குறதுக்கு டீடைல்ஸ் இதுல இருந்து எடுப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா, ஜெண்டர் இஸ் அப்பார்ட், அப்ப தேவை கிடையாது. ஸோ தேவைப்படுற இன்ஃபர்மேஷனான அவங்களோட ஏஜ்க்கு ஏத்த மாதிரி அவங்களுக்கு கொடுக்கறது. இப்போ ஏஜ்டு பீப்புளுக்கு கொடுக்க மாட்டாங்க லோனு. ஸோ அந்த மாதிரி ஒரு சில கிரைட்டீரியாஸ் இருக்கும்ல, அது ஏஜ், இன்கம், அவங்களோட ஜாப்,
ப்ரீவியஸா எப்படி பே பண்ணியிருக்காங்க, அவங்களோட கிரெடிட் ஸ்கோர் எப்படி இருக்கு, ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை மட்டும் எடுக்கிறது தான் டேட்டா செலெக்ஷன். அதாவது லோனுக்கு தேவையானதை மட்டும் நான் வெளியே எடுத்துக்கிறேன் இந்த டேட்டா கிளீனிங் அப்புறம். நெக்ஸ்ட் டேட்டா டிரான்ஸ்ஃபர்மேஷன், நார்மலைசிங், ஆக்ரிகேட்டிங், என்கோடிங் அப்படின்னு சொல்லுவோம். டேட்டா டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படின்னா இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த பேங்க்ல எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா ஒரு கோட் போட்டாங்கன்னா அந்த ரிப்போர்ட் வெளியே வரும். இப்போ 1ன்னு போட்டாங்கன்னா அதுக்கு ஒரு சர்வீஸ், 2ன்னு போட்டாங்கன்னா அதுக்கு ஒரு சர்வீஸ், 3ன்னு போட்டாங்கன்னா அதுக்கு ஒரு சர்வீஸ்ன்னு சொல்லிட்டு கோட் போட்டு வச்சிருப்பாங்க. டேட்டா டிரான்ஸ்ஃபர்மேஷன் டைரக்டா வந்து எல்லாத்தையும் மொத்தமா டைப் பண்ணிக்கிட்டே இருக்கணும்ன்றது அவசியம் கிடையாது. அதுக்கு பதில் நம்பர் போடலாம். இன்னும் ஈஸியா இந்த டேட்டா டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஞாபகம் வச்சுன்னா, மல்லிகை கடையில பாத்தீங்கன்னா நீங்க மஞ்சள் வாங்குனீங்கன்னா M1 M2 அந்த மாதிரி ஒரு கோட் போட்டாங்கன்னா அங்க பில்லுல பாத்தீங்கன்னா இது வரும். ஆனா அவங்க டைப் பண்ணும்போது பாருங்களேன் 1 2 தான் தட்டுவாங்க. ஆனா அங்க போய் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த நேம் ஃபுல்லா பில்லுல டைப் ஆயிருக்கும்ல. இதுதான் டேட்டா டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கு நெக்ஸ்ட் தான் டேட்டா மைனிங். டேட்டா மைனிங்ன்றதை ஆல்ரெடி நான் ஃபர்ஸ்ட் இதுலயே சொல்லியாச்சு. நெக்ஸ்ட் பேட்டர்ன் எவாலுவேஷன். பேட்டர்ன் எவாலுவேஷன் அப்படின்னா என்னன்னா டாப் 10 டாப் 5 இந்த ரெக்கமெண்ட் பண்ணி எடுக்கிறாங்கல்ல அந்த மாதிரியான விஷயங்கள் தான் பேட்டர்ன் எவாலுவேஷன். ஐடென்டிஃபைங் இன்ட்ரெஸ்டிங், யூஸ்ஃபுல், வேலிட் பேட்டர்ன் அப்படின்றது என்னன்னா இந்த மாதிரி தான் இவங்க பர்ச்சேஸ் பிஹேவியர் இருக்கு, இந்த மாதிரி தான் இவங்க பேங்க் ரீபே பண்றாங்க, இவங்க செக் நிறைய பவுன்ஸ் ஆயிருக்கு, ஸோ இவங்களுக்கு நம்ம கொடுக்க கூடாது அப்படின்னு பாக்குறது எல்லாமே பேட்டர்ன் எவாலுவேஷன் கான்செப்ட் தான். நெக்ஸ்ட் நாலேஜ் பிரசன்ட். நாலேஜ் பிரசன்டேஷன் அப்படின்னா என்னன்னா பார் டயக்ராம்ல போட்டு பீக் ஆகுற அந்த பீக் இடத்துல போயிட்டு மார்க் பண்ணி அந்த காட்டுறது. விஷுவலைசேஷன் எஃபெக்ட், அதாவது நம்ம வந்து இந்த இது ப்ராடக்ட் லைஃப் சைக்கிள் பாத்தீங்கன்னா அந்த சேச்சுரேஷன் பாயிண்ட்டை மெச்சர் பண்ணுவோம், growth பிக் பண்ணி எடுப்போம் இல்லையா, அந்த மாதிரி நம்மளோட பேங்கிங் டீடைல்ல அப்ஸ் அண்ட் டவுன்ஸை ரிப்போர்ட்டா காமிக்கிறது தான் இந்த நாலேஜ் பிரசன்டேஷன். ஸோ இப்போ இங்க டேட்டா மைனிங்ல நான் இப்போ மேல பார்த்த மொத்த கான்செப்டையுமே அப்படியே விஷுவலைஸா எடுத்துட்டு வரேன். அதுதான் நாலேஜ் பிரசன்டேஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். நெக்ஸ்ட் டாபிக் என்ன அப்படின்னா டைப்ஸ் ஆஃப் டேட்டா மைனிங். மொத்தம் 4 டைப்ஸ் இருக்கு. டெக்ஸ்ட் மைனிங், வெப் மைனிங், ஸ்பேஷியல் மைனிங் அண்ட் ப்ராசஸ் மைனிங். வெப் கான்டென்ட் மைனிங். இந்த வெப் கான்டென்ட் மைனிங் அப்படின்ற கான்செப்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ராக்டிங் டேட்டா ஃப்ரம் டெக்ஸ்ட், இமேஜ், வீடியோஸ் அப்படின்னு சொல்லிட்டு இங்க நான் போட்டிருக்கேன். அப்படின்னா என்னன்னா ஒரு இப்போ கூகுள்ல என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு வீடியோ ஒரு டாக்குமெண்ட் ஃபுல்லாத்தையும் படிச்சுட்டு அதுக்கு ஒரு எஃபெக்டிவ் டைட்டில் வச்சிருக்கோம். அந்த டைட்டிலை நீங்க சர்ச் இன்ஜின்ல போடும்போது என்ன பண்ணும்னா கீழே உங்களுக்கு லிஸ்ட் பண்ணிட்டே வரும். ஸோ அதுதான் வெப் கான்டென்ட் மைனிங் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஃபுல்லா எல்லா டெக்ஸ்டையும் ஃபுல்லா அதை ஸ்கேன் பண்ணிட்டு அந்த பர்டிகுலர் டாபிக்கை அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வச்சுக்கோ. நெக்ஸ்ட் வெப் ஸ்ட்ரக்சர்ட் மைனிங் அப்படின்றது அனலைசிங் ஹைப்பர் லிங்க்டு ஸ்ட்ரக்சர். இப்போ நீங்க இந்த ஒரு டாக்குமெண்ட் படிக்கிறீங்க அப்படின்னா அதுல ஒரு லிங்க் இருக்கும். அந்த லிங்க்குக்கு ரிலவெண்டான்னு சொல்லிட்டு ஒன்னோட ஒன்று எப்படி இன்டர்லிங்க் ஆயிருக்கு அதோட ஸ்ட்ரக்சரை படிக்கிறது தான் இந்த வெப் ஸ்ட்ரக்சர் மைனிங்ன்ற கான்செப்ட். அதாவது எடுத்து எடுத்து கொடுக்கறது தான். நெக்ஸ்ட் வெப் யூசேஜ் மைனிங். இப்போ எக்ஸாம்பிளுக்கு என்னன்னா நம்ம யூடியூப் வச்சுப்போமே, இந்த வெப் யூசேஜ் மைனிங்க்கு பர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள் அதான். நீங்க எவ்வளவு நேரம் ஒரு வீடியோ பாக்குறீங்களோ அதுக்கு ரிலவெண்டான வீடியோஸ் தான் உங்களுக்கு வரும். நீங்க ஸ்வைப் பண்ற வீடியோலாம் உங்களுக்கு வராது. நீங்க வாட்ச் ஹவர்ஸ் எவ்வளவு இருக்கும் அதுக்கேத்த மாதிரி ரிலவெண்டான வீடியோஸ் தான் உங்களுக்கு ஷோ ஆயிட்டே இருக்கும். ஸோ இதுதான் வெப் யூசேஜ் மைனிங் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. நெக்ஸ்ட் ஸ்பேஷியல் மைனிங். ஸ்பேஷியல் மைனிங் அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா ஜிபிஎஸ் வச்சோ இல்ல சேட்டலைட்டோ மேப்பையோ வச்சு எக்ஸ்ட்ராக்ட் பண்ற இன்ஃபர்மேஷனை பேட்டர்ன் தான் வந்து ஸ்பேஷியல் மைனிங் அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கு எக்ஸாம்பிள் எத்தனை பேர் இதை நோட் பண்ணிருக்கீங்க அண்ட் இதை யோசிச்சிருக்கீங்கன்னு சொல்லுங்க. கூகுள் மேப்ல போயிட்டு நம்ம ரோடு மேப் போட்டோம், அதாவது சேட்டலைட் வியூல இருந்து போட்டோம்னு வச்சுக்கோங்களேன். எங்கெங்கெல்லாம் டிராபிக் அதிகமா இருக்குன்னு இந்த ரூட் மாத்தி போய் இப்படிலாம் கூகுள் மேப் சொல்லுது. எதை வச்சு சொல்லுதுன்னு யோசிச்சிருக்கீங்களா? நம்மளோட போன் சிக்னல்ஸ் தான். ஸோ ஜிபிஎஸ் வச்சுதான் இது ஒர்க் ஆகுது. மேப் அண்ட் ஜிபிஎஸ். இப்போ இந்த ரோட்ல வந்து 100 பேர் அட் அ டைம்ல ஓப்பன் பண்ணி வச்சிருந்தாங்க. நம்ம லொகேஷன் எப்பயுமே ஆன் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா, ஆன் பண்ணி வச்சிருந்தாங்கன்னா ஸோ இந்த ரோடோட கெப்பாசிட்டி 100 இருந்து ரொம்ப அதிகம் அப்படின்னா இந்த இடத்துல டிராபிக்னு காட்டும், நம்மள அடுத்த ரூட்டுக்கு டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணி அனுப்போம் இல்லையா. ஸோ இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள். இன்னொரு எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா இந்த சேட்டலைட் இமேஜஸை வச்சு நம்மளுக்கு எப்படி இந்த புயல் வருது, இவ்வளவு மழை இருக்கு, இவ்வளவு இது இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இல்லையா. பேஸ்ட் ஆன் திஸ் சேட்டலைட் இமேஜ் இந்த கிளைமேட் வெதர் எல்லாம் ப்ரெடிக்ட் பண்றது எல்லாமே இந்த ஸ்பேஷியல் மெத்தட்ல தான் வரும். நெக்ஸ்ட் ப்ராசஸ் மைனிங். அனலைசிங் பிசினஸ் ப்ராசஸ் லாக்ஸ் டு டிஸ்கவர் ஆக்சுவல் ஒர்க் ஃப்ளோ அண்ட் பெர்ஃபார்மன்ஸ். அதாவது எந்தெந்த ஸ்டெப்ஸ்ல எவ்வளவு ப்ராசஸ் இருக்கு, எவ்வளவு டைம் எடுக்குது அப்படின்னு பாக்குறது தான் இந்த ப்ராசஸ் மைனிங். இப்போ இதுக்கப்புறம் இதுதான், இதுக்கப்புறம் இதுதான், இதுக்கப்புறம் இதுதான் அப்படின்னு சொல்றதுதான் இந்த ப்ராசஸ் மைனிங். எக்ஸாம்பிள் வந்து ஹாஸ்பிட்டல் வச்சு சொல்றேன், ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ நான் வந்து என் பேஷண்ட்டுக்கு என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா பிளட் டெஸ்ட் எடுக்க சொல்லியிருக்கேன். எம்டி ஸ்டொமக்ல மார்னிங் எடுக்க சொல்லியிருக்கேன். என் ஹாஸ்பிட்டல்லயே கீழே என்ன பண்றேன் அப்படின்னா லேப்ல கொடுக்குறேன். இந்த டைப்ஸையும் அப்படியே சொல்றேன், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ப்ராசஸ் டிஸ்கவரி. இப்போ நான் என்ன பண்றேன், இன்னைக்கு காலையிலேயே வந்து பிளட் டெஸ்ட் எடுக்க சொல்லிட்டேன். ஸோ நேற்று நைட் இன்னைக்கு சொல்றேன், இன்னைக்கு ஈவினிங் சொல்லியிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். நாளைக்கு காலையில பிளட் டெஸ்ட் கொடுத்தேன்னா நாளைக்கு ஈவினிங் ரிப்போர்ட் வந்துடும், என்ன வந்து பாருங்க அப்படின்னுட்டு
நான் சொல்றேன் அப்படின்னா அந்த தான் ப்ராசஸ் டிஸ்கவரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். அடுத்து கன்ஃபர்மன்ஸ் செக்கிங். அதுக்கடுத்து என்ன பண்ணுவேன், உடனே ஃபோன் பண்ணி லேபுக்கு இந்த மாதிரி ஒரு பேஷண்ட் நான் அனுப்புறேன், மார்னிங் வருவாங்க, ஈவினிங் எனக்கு ரிப்போர்ட் கிடைச்சிருமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட நான் கேட்கறேன்னா அது கன்ஃபர்மேஷன் செக்கிங் அப்படின்ற ப்ராசஸ். நெக்ஸ்ட் ப்ராசஸ் என்ஹான்ஸ்மெண்ட். இப்போ என்ன பண்றேன், எனக்கு ரொம்ப எமர்ஜென்சியா வேணும், அவங்களுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல, வேற ஏதாவது லேபுக்கு போறதோ இல்ல என் லேப்லயே அகெயின் என்ன பண்றது, புஷ் பண்ணி பாக்குறது. 1 ஹவர்க்குள்ள எனக்கு இந்த ரிப்போர்ட் கிடைக்குமா, நாளைக்கு மார்னிங் ஒரு 8 o'clock நான் அவங்கள 6 o'clock நான் அவங்கள ரிப்போர்ட் அனுப்ப பிளட் சாம்பிள் கொடுக்க சொல்லிடுறேன், ஒரு 10 o'clock போல எனக்கு ரிப்போர்ட் அனுப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எங்கெங்கெல்லாம் ப்ராசஸ் போகுதோ அது எல்லாத்தையுமே கட் ஷார்ட் பண்ணி டக்குன்னு முடியுது. எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா இப்ப காலையில 6 மணிக்கு அவங்க கொடுத்தாங்கன்னா 10 மணிக்கு தான் அங்க இருந்து பிளட் சாம்பிள் கொண்டு போவாங்க. சோ 3 மணிக்கு எனக்கு ரிப்போர்ட் ஆகி 4 மணிக்கு ஜென்ரேட் ஆகி 5 மணிக்கு ஒருத்தங்க சைன் பண்ணி எனக்கு அதை இமெயில் அனுப்புறதோ பிரிண்ட் எடுத்து கொடுக்கறதோ இருக்குன்னா நான் என்ன பண்ணுவேன், இல்ல சாம்பிள் டெஸ்ட் எடுத்து அடுத்த செகண்டே அங்க எடுத்துட்டு போ, அப்பவே டெஸ்ட் பண்ண அப்பவே அந்த பர்சனை சைன் பண்ணி கொடுக்க சொல்லுன்னு சொல்லிட்டு சொல்றது எல்லாமே இந்த ப்ராசஸ் என்ஹான்ஸ்மெண்ட் கான்செப்ட்ஸ் தான். நெக்ஸ்ட் டாபிக் டேட்டா வேர்ஹவுஸ் வெர்சஸ் டேட்டா மார்ட். டேட்டா வேர்ஹவுஸ்னா என்ன, டேட்டா மார்ட்னா என்ன அப்படின்றதா சிம்பிளா சொல்லணும். டேட்டா வேர்ஹவுஸ் அப்படின்றது மொத்தமா எனக்கு கிடைக்கிற டேட்டாஸ். டேட்டா மார்ட் அப்படின்றது பர்டிகுலர் டிபார்ட்மெண்ட்ல கிடைக்கிற டேட்டாஸ். இப்ப எக்ஸாம்பிளுக்கு நம்ம வீட்ல ஷெல்ஃப்ல ஒரு எக்ஸாம்பிள் சொல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. அம்மா கிட்ட போயிட்டு எனக்கு வந்து என்னோட சாக்ஸ் எங்க வச்சேன்னு தெரியலம்மா அப்படின்னு போயிட்டு நான் கேட்கறேன்னு வச்சுக்கோங்களேன். அம்மா என்ன பண்றாங்க, டே அங்க ஷெல்ஃப்ல தான்டா இருக்கு போய் பாருடா அப்படின்னு சொன்னாங்கன்னா அது டேட்டா வேர்ஹவுஸ் கான்செப்ட். அதுவே மூணாவது ஷெல்ஃப்ல வச்சிருக்கேன் பாரு அப்படின்னு சொன்னா அது டேட்டா மார்ட். அந்த பர்டிகுலர் ஷெல்ஃப்ல மட்டும் நீங்க தேடினா போதும் இல்லையா, அந்த கான்செப்ட் டேட்டா மார்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம். இந்த எக்ஸ்பிளனேஷன் நீங்க படிச்சுக்கோங்க. நான் வீடியோ இஸ் எக்ஸீடிங் மோர் than 11 minutes. ஸோ நான் இதை ஸ்கிப் பண்றேன். நெக்ஸ்ட் ஓலாப் ஆப்ரேஷன், ஆன்லைன் அனலைஸ் ப்ராசஸிங் அப்படின்னு சொல்லுவோம் இந்த ஓலாப்பை. இது வந்து மல்டி டைமென்ஷனல் அனலைசிஸ். இதுல இப்படிதான் அனலைஸ் பண்ணணும், அப்படிதான் அனலைஸ் பண்ணணும், இதுக்கு தான் அதுக்கு தான்ற கான்செப்டே கிடையாது. இது எதுக்கு வேணா நான் யூஸ் பண்ணலாம். இதுல மொத்தம் 5 டைப்ஸ் ஆஃப் எனக்கு ஆப்ரேஷன்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் ரோல் அப். ரோல் அப் அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா இன்னைய டேட்டாவில இருந்து நான் ஸ்டோர் பண்ணி வச்சுப்பேன். அப்படியே ஒரு மாசம் ஆனதுக்கு அப்புறம் மந்த்லி ரிப்போர்ட் போட்டு வச்சுப்பேன். அதுக்கடுத்து அந்த 10-12 மாசத்தோட சேர்த்து இயர்லி ரிப்போர்ட் போட்டு வச்சுக்கிறேன் அப்படின்னா அதுதான் ரோல் அப் டேட்டா. இந்த ட்ரில் டவுன் அப்படின்றது அதுக்கு ஆப்போசிட். இயர்லி டேட்டா இருக்கும். அது ஓகே, இந்த இயர் எனக்கு வந்து 1000 ரூபாய் சேல் ஆயிருக்குப்பா, மொத்தம் 1000 யூனிட் சேல் ஆயிருக்குப்பா, அப்ப மந்த்லி என்ன சேல் ஆயிருக்கு பாரு அப்படின்னு சொன்னா நான் வந்து அதை ட்ரில் டவுன் பண்றேன் அப்படின்னு அர்த்தம். இந்த ஸ்லைஸ் டேட்டா அப்படின்றதுனா பர்டிகுலர் டைமென்ஷன்ல மட்டும் போறது. அதாவது 2024 மட்டும் சேல்ஸ் எப்படி இருக்கு அப்படின்னு நான் பார்த்தேன் அப்படின்னா அது 2024 டேட்டா ஒரு டைமென்ஷனை பத்தி தானே நம்ம பார்க்கிறோம். ஸோ அதை ஸ்லைஸ் டைமென்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் டைஸ் டைமென்ஷன், செலக்டிங் மல்டிபிள் டைமென்ஷன் வித் கண்டிஷன்ஸ். அதாவது 2023-24 இந்த பர்டிகுலர் ரீஜியன்ல எனக்கு எவ்வளவு சேல்ஸ் ஆயிருக்குன்னு நான் பார்க்க நினைச்சேன்னா அதை டைஸ் டைமென்ஷன் அப்படின்னு டைஸ் ஆப்ரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். நெக்ஸ்ட் பிவட். பிவட் அப்படின்றது என்னன்னா இட்ஸ் a table which you are using to represent our data. ஸோ இந்த பிவட் அப்படின்றது என்னன்னா நம்ம எப்படி வேணா அந்த லூப் ஹோல்ஸை கனெக்ட் பண்ணி எல்லாத்தையுமே ஆங்கிள் சேஞ்ச் பண்ணி நம்ம வியூ பாயிண்ட்டை மாற்ற முடியும். ஸோ அதே தான் இங்க பிவட் ஆப்ரேஷனுக்கும் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம டேட்டா கியூபை ரொட்டேட் பண்ணி நம்ம வியூ பாயிண்ட்டை டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவ்ல நம்மளால பார்க்க முடியும். ELT ப்ராசஸ், அதாவது எக்ஸ்ட்ராக்ஷன், டிரான்ஸ்ஃபர்மேஷன் அண்ட் லோடிங் ப்ராசஸ். இந்த லோடிங்கை அப்லோடிங் அப்படின்னு சொல்லலாம். இந்த ப்ராசஸ் தான் மொத்தமாவே ஒரு டேட்டா வேர் ஹவுசிங் ஆர் டேட்டா அப்படின்னாலே இந்த ப்ராசஸ் எல்லாமே நடக்கும். ஃபர்ஸ்ட் எக்ஸ்ட்ராக்ஷன். எக்ஸ்ட்ராக்ஷன் அப்படின்னா என்னன்னா எல்லா இன்ஃபர்மேஷனையும் டேட்டாவா கலெக்ட் பண்ணி வைக்கிறது தான் வந்து எக்ஸ்ட்ராக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். எக்ஸாம்பிளுக்கு நான் எங்கெங்கெல்லாம் ஸ்பெண்ட் பண்றேன் அப்படின்றது இன்ஃபர்மேஷன். அதுவே அதை மொத்தமா ஒரு மந்த்லி ரிப்போர்ட்டா எனக்கு ஒரு பேங்க் எடுத்து கொடுக்குது அப்படின்னா அது எக்ஸ்ட்ராக்ஷன் கான்செப்ட், அதாவது டேட்டா கலெக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கு என்னென்ன மெத்தட்ஸ் யூஸ் பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டோட எக்ஸ்பென்சஸ், ஜிபே, மொபைல் பேங்கிங், ஏடிஎம், ஏடிஎம், இது போல எல்லா விஷயத்தையும் கார்லேட் பண்ணி எடுக்கிறது தான் இந்த எக்ஸ்ட்ராக்ஷன் கான்செப்ட். இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு டேட்டாவை, ஒரு இன்ஃபர்மேஷனை எனக்கு டேட்டாவா கன்வெர்ட் பண்ணி கொடுக்கறது, டூப்ளிகேட்ஸ் எல்லாம் எடுக்கிறது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு மாச செலவு மொத்தம் எடுக்கிறேன், பில்லிங் எடுக்கிறேன் அப்படின்னா எனக்கு எவ்வளவு ஆகுதுன்னு தெரிஞ்சுக்க இந்த ஃபெயிலியர் ஆன அமௌண்ட் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு எதெல்லாம் பாசிட்டிவ், நான் அனுப்புனது தனியா அவங்க எனக்கு அனுப்புனது தனித்தனியா கொடுக்குறாங்க இல்லையா, இதுதான் டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். அதாவது கன்வெர்ட்டிங் த டேட்டா. நெக்ஸ்ட் லோடிங். லோடிங் அப்படின்னா என்னன்னா அப்லோடிங் அப்படின்ற கான்செப்ட் தான். இந்த லோடிங் 2 டைப்ஸ்ல இருக்கு. ஒன்னு ஃபுல் லோடிங், இன்னொன்னு இன்க்ரிமெண்டல் லோடிங். ஃபுல் லோடிங் அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா என் டேட்டா மொத்தமா கொடுக்கறது ஃபுல் லோடிங். அதுவே இன்க்ரிமெண்டல் ஏற்கனவே பாதி இருக்குப்பா கொஞ்சம் தான் இல்ல அதை மட்டும் கொடுங்க அப்படின்றது இன்க்ரிமெண்டல் லோடிங். இந்த இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு புது பேங்க் அக்கௌண்ட் நீங்க ஓபன் பண்றீங்கன்னா நீங்க ஃபுல் லோடிங்ல டேட்டா கொடுப்பீங்க. அதுவே கேஒய்சி நம்பர் அப்டேட் பண்றேன், இல்ல வந்து இது பண்றேன், ஆதார் லிங்க் பண்றேன் அப்படின்ட்டு அதை மட்டும் கொடுத்தீங்கன்னா அதை இன்க்ரிமெண்டல் லோடிங்னு சொல்லுவோம்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. அண்ட் இது மாதிரி என்னென்ன டாபிக்ஸ்லாம் நீங்க டிஸ்கஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை நீங்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நான் அந்த லிங்க் பேஸ் பண்ணி உங்களுக்கு வீடியோஸ் போடுறேன். தேங்க்யூ.